பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அவர் அனுப்புகிற வார்த்தையின் மூலமாக அறிந்து வர்றோம். அநேகர் புதிதாக எங்கள் சேனலை பார்த்து வர்றீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாகவே நாம் எல்லாருமாக சேர்ந்து அவருடைய ராஜ்யத்தில் வேலை செய்கிறது, இன்னொருத்தவங்களுக்கு புதுசாக கர்த்தர் நல்லவர் என்பதை அறிமுகப்படுத்துறது, இது மகா பெரிய ஊழியம். பாருங்க, ஆறுதல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லி, மன கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது அது மகா பெரிய ஊழியம் ஆகிறது. அநேகரை விசுவாசத்துக்குள்ள வழி நடத்துகிற ஒரு மகா பெரிய ஊழியத்தை நம்ம எல்லாரும் செய்து வர்றோம். கர்த்தர் நல்லவர். பாருங்க பிரியமானவர்களே, அநேக டெஸ்டிமனிஸ் வந்து கொண்டிருக்கு. அதுக்காகவும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களின் மூலமாக அவர் நிரூபித்து வருகிறார். இன்னும் இந்த பண விஷயங்கள்ல, கடன்கிற விஷயத்துல எல்லாரும் நம்ம வெற்றியை பார்த்து ஆகணும். அதுக்காக ஜெப உதவிக்காக கேட்குறீங்க. நிச்சயமாகவே தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிச்சயமாய் நிறைவாக்குவார். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஒரு சகோதரி கூட நேற்று எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பாருங்க, கார் 2 கால் மேலேயும் ஏறி 2 கால்களும் தொடையில எலும்புகள் முறிக்கப்பட்டிருந்தது. ஆப்ரேஷன் ஆகி ஆண்டவர் கிருபையில் அந்த டைம் தான், ஆப்ரேஷன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்த டைம் தான் இந்த மெசேஜ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ள விசுவாசம் உள்ளுக்குள்ள போய் விசுவாச வார்த்தைகளை பேசி பேசி குணமடைந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ஃபோன் பண்ணி சொல்லும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த மாதிரி எத்தனையோ பேர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து வர்றீங்க. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான், நம்மளுடைய ஜபத்தினால் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னும் ஒரு சிலர் இந்த விசுவாசத்துக்குள்ள வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபோன் பண்ணும்போது அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், என்கரேஜ் ஆகிறேன். இந்த ஊழியத்துல ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து வருகிறார். எல்லா மகிமை புகழையும் ஆண்டவருக்கே நாம் செலுத்துவோம். ஏன் அப்படின்னா, எதனால ஊழியம் இந்த மாதிரி வளர்ந்து வருகிறது அப்படின்னா, அவர் பொய் சொல்லாத தேவன். பொய் சொல்லாத தேவன்ல ஹீ cannot lie இல்லை, he does not lie இல்லை, he cannot lie. அவர்னால பொய் சொல்லவே முடியாது. அவர்கிட்ட எந்த ஒரு தீங்கும் கிடையாது. ஒரு வார்த்தையை அனுப்பிட்டாரு, வாக்குத்தத்தத்தை அனுப்பிட்டாரு அப்படின்னா அது நிறைவேறுவதற்கான எல்லா சக்தியும் வல்லமையும் அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள இருக்குது. பாருங்க, அந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு நான் கற்றுக்கொள்ள போகிறேன். அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறதை நான் ரொம்ப பார்க்குறேன். கர்த்தருக்கு எல்லா துதியை நான் செலுத்துகிறேன். இன்றைக்கும் பாருங்க, தீத்து முதல் அதிகாரம் 3வது வசனம். தீத்து முதல் அதிகாரம் 3வது வசனம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி. பொய்யுரையாத தேவன், அவர்னால பொய் சொல்லவே முடியாது. பொய்யுரையாதன்னா அவர் பொய் சொல்லலாம், அவர்னால பொய் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் அர்த்தம் வருது. ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கு, he cannot lie. நம்ம ஆண்டவர், அவர்னால பொய் சொல்லவே முடியாது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதுல, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அவர் நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆதாம் இழந்து போட்ட எல்லாத்தையும் அவர் கல்வாரி சிலுவையில மரித்ததின் மூலமாக அத்தனை நன்மைகளையும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். விசுவ கிருபையினால நமக்கு அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசத்தில் நாம் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல எப்படி வசனங்கள் போடப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல வரும்போது, புதிய உடன்படிக்கையில, புது கிருபையில எப்படி அந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஏசாயா 53வது அதிகாரம் 4-5வது வசனம். ஏசாயா 53:4-5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்,
நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இது ஒரு வாக்கு தத்துவம். பழைய ஏற்பாட்டில் இயேசு ஆண்டவர் பிறக்கிறதுக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார் பாருங்க. இயேசு ஆண்டவர் பிறக்கிறதுக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் தரிசனமா பார்த்து இந்த வசனங்களை எழுதுறாரு பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, இயேசு ஆண்டவர் இன்னும் பிறக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே இப்படி இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவாரு. அவர் நம்மளுடைய பாடுகள் நோய்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார். சிலுவையில அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இது பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா 1 பேதுரு 2:24 இதே வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். அப்ப நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம் பாருங்க. இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக பழைய உடன்படிக்கையில இல்லாதபடி புதிய உடன்படிக்கையில நம்ம எப்படி விசுவாசத்துல ஜெபிக்கிறதுன்றது தான் இன்றைக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன். 1 பேதுரு 2:24 பாருங்க. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயா ஏசாண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார்? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏசாண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா இயேசு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய சீஷர் பேதுரு எப்படி எழுதுறாரு, எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு? விசுவாசத்துல அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் சிலுவையில அடிபட்டாச்சு. அவருடைய தழும்புகளை நாம் நோக்கி பார்க்கும் பொழுதே, அவருடைய தழும்புகளை நாம் தியானிக்கும் பொழுதே அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே செஞ்சிருங்க, என்னை குணப்படுத்திருங்க, என்னை சுகப்படுத்திருங்க, இதை தாங்க ஆண்டவரே, எனக்கு பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கெஞ்சுற மாதிரி இருந்தா அந்த இடத்துல அவிசுவாசம் இருக்குது. செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் அங்க வருது பாருங்க. அப்போ செஞ்சிருங்க தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க கூடாது. நம்ம புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். நமக்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அப்ப நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் கல்வாரி சிலுவையில் சுமந்து விட்டீர், ஸ்தோத்திரம். எனக்கு சுகத்தை கொடுத்து விட்டீர், ஸ்தோத்திரம். நான் உங்க தழும்புகளால குணமாயிட்டேன், நன்றி ஆண்டவரே. அப்படிதான் சொல்லணும். இது பொய் இல்லை, நாம் சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறோம். உண்மை என்ன? நம்மளுக்கு காய்ச்சல் அடிக்குது, நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்குது, நம்மளுக்கு பலவீனமா இருக்குதுங்க உண்மை. ஆனா அது நிரந்தரம் கிடையாது. ஆனா சத்தியம் என்ன? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். என்னை குணப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. ஆண்டவரே, நீங்க என்னை குணப்படுத்துறதுக்காக நன்றி. என்னுடைய தேவைகள் எல்லாம் உங்க மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நீர் சந்தித்து விட்டதற்காய் நன்றி. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை நீங்க கஷ்டத்துல இருக்கலாம், கடன்ல இருக்கலாம், ஆனா அதுக்கு மத்தியில இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். புது உடன்படிக்கையில ஆண்டவர் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தை நாம் செய்ய அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு ஜெபம் வேற. இப்போ நம்ம இந்த நாட்கள்ல புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களாக ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர். அந்த வார்த்தையை மறக்கவே மறக்காதீங்க. உங்க வேதத்துல எழுதி வச்சுக்கோங்க. எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டீர். அந்த ஆங்கிள் தான் நம்மளோட ஜெபம் இருக்கணும். எந்த தேவைக்கு முன்னாடியும் நம்ம ஜெபிக்கும் பொழுது எது மைண்ட்ல இருக்கணும்? ஆண்டவரே, இந்த தேவையை நீர் சந்தித்து விட்டீர். இந்த பில் எல்லாம், ஒருவேளை உங்க பில் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இஎம்ஐ கார்டு என்னென்ன பேமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ஆண்டவரே, இது எல்லாத்தையும் நீங்க கட்டி முடிச்சுட்டீங்க, ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லாத்தையும் அவர் சிலுவையில செய்து முடித்து விட்டார். எல்லா கடன்களையும் அவர் கட்டி முடித்து விட்டார்.
அந்த விசுவாசத்துல அப்படி நம்மளுடைய விசுவாச அறிக்கை இருக்கும் பொழுது சீக்கிரமாகவே அது எல்லாம் கட்டி முடிக்கப்படுவதை நீங்க நிச்சயமாய் காண்பீர்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் பாருங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி அனுபவம் ரொம்ப இருக்குது. ஒரே நாள்ல போய் எல்லா பேமெண்ட்டையும் கொடுத்து முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு பாருங்க. நிறைய இந்த மாதிரி அதிசயங்கள் அற்புதங்கள் இருக்கு. நம்ம இந்த புதிய விசுவாசத்திற்குள்ள புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்களாக புதிய ஏற்பாட்டு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிதான் நம்ம ஜெபம் இருக்கணும் பாருங்க. கர்த்தாவே நீர் செய்து முடித்து விட்டு நம்மளோட ஆங்கிள் மாறணும், நம்மளுடைய பார்வை மாறணும், நம்மளுடைய வார்த்தைகள் மாறணும். இயேசுவை நீர் எனக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டீர், எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர், ஏற்கனவே எனக்காக எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அதுதான் எபேசியர் 1:3 போடப்பட்டிருக்கு. உன்னதங்கள்ல சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஏற்கனவே அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், ஏற்கனவே நம்மளை குணமாக்கி விட்டார். அதுதான் பேதுரு சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது உங்க கால்கள்ல புண்ணு இருந்தால், எந்த இடத்துல புண்ணுங்கள்ல ஆறாம இருந்தாலும், எந்த பலவீனம் இருந்தாலும், வலி இருந்தாலும் அந்த இடத்த தொட்டு தொட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தாவே அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு சொல்லியிருக்கீங்க, நான் குணமாயிட்டேன், ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. அந்த மாதிரி நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமாகவே சீக்கிரம் நீங்க அந்த சுகத்தை அனுபவிப்பீர்கள் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஜபத்தை தான் ஆண்டவர் ஏறெடுக்கணும்னு சொல்றாரு. அடுத்தது இந்த தீத்து 1:3 திரும்பவும் நம்ம பார்ப்போம். தீத்து 1:3 பொய்யுரையாத தேவன், அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஜபத்துல ஆண்டவரே நீங்க வாக்குத்தத்தம் பண்ணிட்டீங்க, உங்க தழும்புகளால குணமாயிட்டேன்னு சொல்லிட்டீங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையிலே நிறைவாக்குவான்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து முடித்து விட்டீர், ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4:19 பாருங்க. பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்னும் வாடகை கொடுக்கலையா, இன்னும் பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாம இருக்கா, இந்த 10-11 நாள் முடிஞ்சிருச்சா, ஆண்டவரே நான் என்ன செய்வேன் அப்படின்னு நம்ம அவிசுவாசமா ஆண்டவரை பார்க்கறது இல்லை. நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே என்னுடைய இந்த குறைவு எல்லாம், வாடகை கொடுக்காத குறைவு, இஎம்ஐ கட்டாத குறைவு, பேங்க்குக்காரங்க துரத்தி வர்ற குறைவு எல்லாத்தையும் உங்க மகிமையில நீங்க உங்க ஐஸ்வர்யத்தின்படி எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்குவீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. அது உண்மையிலேயே ரொம்ப கடினமாக தான் இருக்கும் அப்படி சொல்றது. என்ன பொய் சொல்றோம், இவ்வளோ கஷ்டத்துல இருக்கமே, இவ்வளோ கடன்ல இருக்கமே, எப்படி இந்த மாதிரி சொல்றது? நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சொல்லி வாங்க, நிச்சயமாகவே ஒரு நாள் அந்த கடன் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் புதிய வாசல்களை திறப்பார். உங்களுடைய விசுவாசத்தை அவர் ஹானர் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் தீத்து 1:3 சொன்னேன், அவர் பொய்யுரையாததே, அவர்னால பொய் சொல்லவே முடியாது. ஏன்னா இங்க வார்த்தை கொடுத்துட்டாரு, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்துல உங்கள் குறைவு எல்லாம் சந்திப்பேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் சங்கீதம் 34:10 அருமையான வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தாவே ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை எனக்கு உண்டாயிருக்கிறக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரத்தோடு கூடிய என்ன வசனம் அப்படிதான் நமக்கு போதிக்கிறது. பிலிப்பியர் 4:6-7 பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தைன்னு பாருங்க. இதெல்லாம் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நம்ம பொருளாதாரத்துல நம்மளுடைய கடன்கள் எல்லாம் மன்னிக்கப்பட, மறக்கப்பட, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள வர, எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட, இப்படிப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனால ஒருவேளை நீங்க உங்க பண கஷ்டங்கள்னால சோர்ந்து போய் கவலையுற்றவர்களா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது. சங்கீதம் 34:10, பிலிப்பியர் 4:6-7 பிலிப்பியர் 4:19 இந்த வசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்க ஜெபத்துல அறிக்கை பண்ணுங்க. அதே மாதிரி உபாகமம் 28 இருக்கு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே.
இப்படிப்பட்ட கடன்கள் எல்லாம் எனக்கு மன்னிக்கப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க சொல்லி வாங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. நிச்சயமாகவே உங்களுடைய கடன்கள் எல்லாம் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் மறைந்து போகும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.